நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ், இது உங்களுக்கே அநியாயமா இல்லையா பாஸ்? என்ன ப்ரோ? இந்த ஊருக்கு வர்றதே மொத்தம் 4 பஸ். சரி, அந்த 4 பஸ்லயும் மொத்தம் 4 பேர் தான் வர்றான். என்னமோ கனடால இருந்து ஃப்ளைட்ல வந்தவங்கள ரிசீவ் பண்ண வந்த மாதிரி இந்த போர்டை பிடிக்க வைக்கிறீங்களா பாஸ்? ப்ரோ, வரப்போற பொண்ணுங்களுக்கு நம்மள தெரியாது, நம்மளுக்கு அவங்கள தெரியாது. பாவம் அந்த பொண்ணுங்க யாரும் வரலன்னு தேடக்கூடாதுல்ல, அதான். பாஸ், அதான் அந்த பொண்ணுங்க அழுகா இருப்பாங்கன்னு தேன்மொழி க்ளூ கொடுத்தாங்களே பாஸ். எல்லா பொண்ணுங்களும் என் கண்ணுக்கு அழகா இருப்பாங்களே ப்ரோ. அது சரி. ஊதா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏங்க ஊதா கலரு. என்னடா நிம்மதியா உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா பாடிக்கிட்டு இருக்குமே, இன்னும் நீ வரலையே நினைச்ச, கரெக்டா வந்துட்ட. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, ஏன் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க நீ வரலையே அப்படின்னு நினைச்சேன்னு சொல்ல வந்தேன். சரிங்க, சொல்லுமா, என்ன விஷயம்? நேத்து ராத்திரி எனக்கு ஒரு கனவுங்க. நல்ல கனவா கெட்ட கனவா? அது ஒரு மாதிரியான கனவுங்க. ஒரு மாதிரி கனவுனா என்னமா சொல்ற? எனி ரொமான்டிக் ட்ரீம்? ஆமாங்க. ஆமாவா? என்னம்மா, என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. சரவணனோட ரொமான்ஸ். சரவணனுடைய ரொமான்ஸா? சரி, என்னன்னு சொல்லு. நம்ம பட்டாளத்தார் வீட்டு கல்யாணத்துக்கு சரவணன் போயிருக்கான்லங்க. ஆமா. அங்க நம்ம பேத்தி மீனாட்சி வந்திருக்கிற மாதிரி கனவுங்க. வந்தது மட்டும் இல்லங்க, அங்க அவங்க பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. ஓ, அப்புறம்? சுருக்கமா சொல்லணும்னா, திருமண வீட்டை கலகலப்பாக்கும் சரவணன், சரவணன் மேல் காதல் வயப்படும் மீனாட்சி. அசத்தலான காதல் பகுதிகளை காண தவறாதீர்கள். NAC ஜுவல்லர்ஸ் இப்பொழுது டி நகரிலும் வழங்கும் சரவணன் மீனாட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு உங்கள் விஜய் டிவியில். அதானே? அதேதாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சுமா, நீ கண்டது கனவில்ல. அப்புறம் அடுத்த 2 வாரத்துக்கான ப்ரோமோ. அப்படியா சொல்றீங்க? ஆமாடி செல்லம், நீ சொல்றத வச்சு பார்த்தா கதை இதே மாதிரி தான் போகும் போல இருக்கே. எத மாதிரிங்க? நம்ம மகன் சரவணன் இருக்கிறானே, அவன் சுப்பையா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தோழனா போனான். அங்க நம்ம மருமக மீனாட்சி அதே கல்யாணத்துக்கு மணப்பெண் தோழியாக வந்தாள். சண்டையில் இருந்த 2 பேரும் அங்குதான் திரும்பவும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த கல்யாணத்தில் சரவணன் அசத்தோ அசத்தி மீனாட்சி சரவணன் மேல லவ்ல விழுந்துட்டா. இதுதான் முன்கதை சுருக்கம். எனக்கு என்னவோ அதே மாதிரி தான் இந்த கதையும் நடக்குமோன்னு தோணுது. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. எங்க சரவணனுக்கு போன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு கிராஸ் செக் பண்ணிடுவோம். சரிங்க. பாஸ் 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 பாஸ், கொஞ்சம் கையை கீழே இரு இருக்கீங்க ப்ரோ, பாஸ். பாட்டி கூப்பிடுறாங்க. ஹலோ. சரவணா, சொல்லு பாட்டி. நல்லபடியா நீ கல்யாண வீட்டுக்கு போய் சேர்ந்தியாப்பா? அதான் வந்த உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, இப்ப என்ன திரும்பி கேக்குற? சும்மாதான்ப்பா. எங்கப்பா இருக்க? இந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல. சரவணன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கானா? ஓ, ஸ்பீக்கர் போன்ல போடு. பேச. எதுக்குப்பா பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிற? பாட்டி, கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களா, அவங்கள பிக்கப் பண்றதுக்காண்டி வந்திருக்கேன் பாட்டி. எங்க மீனாட்சி வந்திருப்பாளோ? பேசு. சரவணா, ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? எது கேட்டாலும் ஸ்ட்ரைட்டா கேட்கணும், சரியா? சரிப்பா. அங்க ஏதாவது பொண்ண பாத்தியா? பாட்டி, நான் ப்ரோ கூட்டு கல்யாணத்துக்கு வந்தனா இல்ல பொண்ணு பார்க்க வந்தனா? ஐயோ, நான் அந்த பொண்ண பாக்குறத சொல்லலப்பா. அப்புறம்
உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ பொண்ண பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. என்னங்க அமைதியாயிட்டான்? சரவணா, ஆ சொல்லு பாட்டி. நீதான்ப்பா சொல்லணும். ஏதாச்சும் பொண்ண பாத்தியா? ஆ இல்ல பாட்டி. எந்த பொண்ணும் உன்னை பார்த்து ஸ்லோ மோஷன்ல நடந்து வரலையே. ம். சரவணா, 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 சரவணா. ஆ. என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறான்? அப்போ மீனாட்சி ஸ்லோ மோஷன்ல வரான்னு அர்த்தம்மா. ஐயோ அங்க பாரு மீனாட்சி. என்னடி ஆச்சு? ச்சே, அங்க லெஃப்ட்ல பாருடி. சரவணா. ஏய், இவனடி இங்க வந்துட்டான். ஏன் இப்படி பேசுற? நான் எப்படா அவரை பாப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்ன சரி சரி கண்டுக்காத. பின்னாடியே வந்துருவான். வா வா அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். முடியாது 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 முடியாது. அந்த பக்கத்துல இருக்க பாப்பா கையில என்ன இருக்குன்னு பாரு. தேன்மொழியின் தோழிகள் எங்கிருந்தாலும் இங்கு வரவும். அவன் நம்மள பிக்கப் பண்றதுக்கு தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எது? வண்டிய சொன்னேன். வண்டிய வண்டிய வண்டிய. இவன் எப்படி இங்க வந்தா? தேன்மொழி டிரைவர் அனுப்புறேன்னு தானே சொன்னா. ஏன் தேன்மொழி அமிச்ச டிரைவர் இவரா இருக்க கூடாதா? இவனை பார்க்க டிரைவர் மாதிரி தெரியலையே. ஓ, அப்ப இவரை பார்த்தா அழகா இருக்கிறான்னு நீயே ஒத்துக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா, டிரைவர் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் தேன்மொழி அமிச்ச டிரைவர் இவரா இருக்க கூடாதா? இவனை பார்க்க டிரைவர் மாதிரி தெரியலையே. ஓ, அப்ப இவரை பார்த்தா அழகா இருக்கிறான்னு நீயே ஒத்துக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா, டிரைவர் தான். பாஸ் 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 சீ, பாஸ். என்ன ப்ரோ? உங்க மீனாட்சி பாஸ். மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. நான் பார்த்து 1 மணி நேரம் ஆச்சு ப்ரோ. அவங்க எப்படி பாஸ் இங்க? ஒருவேளை நானும் அப்படிதான் இருக்கணும்னு சாமியை கும்பிடுறேன் ப்ரோ. பாஸ் அப்படி மட்டும் இருந்துச்சு. இது செம்ம சீன் பாஸ். எஸ். பாஸ் பாஸ் அவங்க நம்மளே நோக்கி தான் வராங்க பாஸ். கெத்து காமிங்க. அடக்கி வசி. நாங்க தான் தேன்மொழி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? யா, ஐ அம் ஃபைன். டிரைவர் இங்கிலீஷ்லாம் பேசுது. ஏன்பா டிரைவர்?
என்ன சொன்னீங்க? டிரைவர்னு சொன்னேன். ஆ நீங்க சொன்னா ஓகே தாங்க. பெட்டியெல்லாம் உள்ள எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா வண்டி எடுங்க. ஆ சரிங்க மேடம். கிளீனர் சார். இந்த வண்டிக்கு கிளீனர் வேறயா? ஆமாங்க மேடம். சரி சரி வண்டி எடு. சரிங்க மேடம். நீ பேக வை, இதையும் எடுத்துட்டு வந்துரு. ஓகேங்க மேடம். பெட்டியா? வாங்க கிளீனர் சார். முருகா செந்தில் கந்தா கடம்ப கதிர்வேலா உன் கருணே கருணை ரெடி ஜூட். மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பால மீனோட சேரும், மானோட பால மீனோட சேரும், மாறாம என்ன தொட்டு பேசும், இது மறையாத என்னுடைய பாசம். மதுரா மாறி கொழுந்து வாசம். பரவாயில்லடி, என் ஆள் அப்படி சுச்சுவேஷன் சாங்ல பின்றானே. என்னது? ஓ ஆளா? சரி விடு, நம்ம ஆளு ஓகேயா? சி, இது அதை விட கேவலமா இருக்கு. பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி பொட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி பொட்டு பட்டுன்னு சேலைய கட்டி. ஏன்பா டிரைவர்? மேடம். அதான் கார்ல பாடுதுல, நீ என்ன சைடுல பக்கவாத்தியமா? இல்லைங்க மேடம். பாடாம வண்டி ஓட்டுறீங்களா? சரிங்க மேடம். சும்மா ஓட்ட ரேடியோ மாதிரி ஒரே என்ன பாடிக்கிட்டேன். மதுரை மாறி கொழுந்து வாசம். உனக்கு வேற தனியா சொல்லணும். சாரிக்கா, நீங்க பாச மட்டும் தான் சொல்றீங்களோன்னு நினைச்சேன். பேசாம வாடா. பாஸாம் பாஸ். உயர்ந்த உள்ளம். ஐயோ பாத்துங்க. அவனே வெட்டிய சீனை போட்டுட்டு இருக்கான், நீ வேற. முதல்ல நம்ம தேனுக்கிட்ட சொல்லி இவனை வேலையை விட்டு தூக்கணும். ஹே வேணாண்டி, ப்ளீஸ் டி. டேய் சும்மா இருடி. அப்பா, ஹலோ மேடம். பெட்டியெல்லாம் யார் எடுத்துட்டு வருவாங்க? உங்க தாத்தாவா? யாரு? நம்ம தாத்தாவா மேடம்? என்னது உன் தாத்தா? எல்லாமே ஒண்ணுதானே மேடம். ஆ? இல்ல பெட்டி எடுத்துட்டு வந்துறேன்னு சொன்னேன். அது வாங்க கிளீனர் ஜி. பாஸ் கடைசில விக்ரமன் படம் ஹீரோ மாதிரி ஆயிட்டீங்களா பாஸ்? ப்ரோ, லவ்னு வந்துட்டா இமேஜ்னா பார்க்க கூடாது ப்ரோ. இம்ப்ரெஸ் பண்றதா முக்கியம். அங்க என்னையா பேச்சு? வந்துட்டோம் மேடம். இந்தா குட்டி மேடத்தோட பேக் உனக்கு. எலிதான் காயுதுனா எலி குட்டியும் சேர்ந்து காய்தான். தள்ளு ப்ரோ. சரவணா, நீங்க இதெல்லாம் செய்றீங்க? பரவாயில்லங்க. நாங்க தூக்கலனா மேடம் மனசு கஷ்டப்படும்ல. மேடமா? வாங்க கிளீனர் சார். ஹாய். என்ன மண்ணாங்கட்டி ஹாய்? நாங்க என்னடி பண்ணோம்? அவர் யாருன்னு தெரியுமா? அவரை போய் பெட்டி தூக்க சொல்லி. ஏய் சும்மா இந்த சினிமால வர மாதிரி பில்டப்லாம் கொடுக்காத. யார் அவன்? உன் வீட்டு டிரைவர் தானே? டிரைவரா? வீட்ல வண்டி இல்ல, உங்களை எப்படி பிக்கப் பண்ணலாம்னு யோசிச்சப்போ நான் என் வண்டியில கூட்டிட்டு வரேன்னு அவரா வந்து ஹெல்ப் பண்ணாரு. சரி அவ்வளவுதானே, அதுக்கே இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுக்கற? இல்லடி, எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கு காரணமே அவர்தான். எங்க அப்பா என் மாமா வீட்டோட இருந்த பகையெல்லாம் மறந்து
இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கு காரணமே அவர்தான். என்னடி சொல்ற? ஆமாண்டி. ச்சே, அவரை போய் இப்படி பண்ணிட்டோமே மீனாட்சி. சரவணா, சொல்லுங்க ஒரு மேடம். நிமிஷம். சாரிங்க, ஏதோ விளையாட்டா பண்ணிட்டோம். சாச்சா பரவாயில்லங்க. ஆக்சுவலி பெட்டி செம்ம வெயிட். நீங்க தூக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நாங்க ஈஸியா தூக்கிட்டோம். தூக்குனது நான் பாஸ். எனக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம். சரவணா, ஆ? இது என் காலேஜ் மேட்ஸ். இது ரேவதி, Hi. இது மீனாட்சி. ஹாய். ம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல சான்ஸே இல்ல. இவங்களை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இவங்க ஊரு கல்லடக்குறிச்சி. தெரியும். எப்படி? இல்ல இப்பதான் நீங்க சொன்னீங்களே. ஓ. ம். நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. தேங்க் யூ. போடி. அப்ப நானு நீங்க பேசினா சொல்றேன். சரி வாங்க உள்ள போலாம். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ந்துட்டியாப்பா? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்களாடா? சரி சரி சரிடா. டேய், ஊருக்கு போய் சேர்ந்த உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா? சரிம்மா சரிம்மா சரிம்மா. உடம்ப பார்த்துக்கடா. அப்பா வைக்கட்டுமா? சரிம்மா சரிம்மா. மீனாட்சி, சாப்பிட்டியாடா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சரி, தங்குற இடத்துல ஒன்றும் குறைபாடு இல்லையே? சரிம்மா சரி சரி. டேய், ரேவதி தேன்மொழி கூடவே இருக்கணும்டா. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, அப்பா உடனே அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் இந்த தலைவலி மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை ஒரு பாக்ஸ்ல போட்டு உன் பையில வச்சிருக்கேன்டா. தேவைப்பட்டா எடுத்துக்கோ. என்ன, சரியா? அப்பா வச்சிடட்டுமாடா? சரி. என்னங்க, மீனாட்சிக்கா போன் பண்றீங்க? ஆமா, நீ பேசணுமா? ஆமா, நீங்க பேசுறது பத்தாதா, இதுல நான் வேற பேசணுமா? ஏங்க, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க நேத்து ராத்திரி பஸ் ஏத்தி விட்டதுல இருந்து டிக்கெட் எடுத்தியாமா, சீட்டு கிடைச்சதாமா, பக்கத்துல யாரு உட்கார்ந்துருக்காங்க, டிரைவர் பஸ் மெதுவா ஓட்டுறாரா, டிரைவர் பிரேக் போடுறாரா, வண்டி நிக்குதான்னு ஒரு 1000 தடவை போன் பண்ணிட்டீங்க. அவளை கொஞ்ச நேரமாவது சுதந்திரமா விடுங்களேன். இப்படி பாசம் காட்டுறேன்னு தொண போன் பண்ணிட்டே இருக்கீங்களே, இதுக்கு நீங்க மீனாட்சி அனுப்பாமலே இருந்திருக்கலாம். ரேவதி அப்பாவும் தான் ரேவதியை கல்யாணத்துக்கு அனுப்பியிருக்காரு. அவரும் உங்களை மாதிரி இப்படிதான் போன் பண்ணிட்டே இருக்காரான்னு கேளுங்க.
என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சுங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏன் சௌந்தர்யா, நான் பாசம் காட்டுன்ற பேர்ல மீனாட்சியோட சுதந்திரத்தை பறிக்கிறேன்னா என்ன? நான் அந்த மாதிரி சொல்லலங்க. நீ அப்படித்தான் சொன்ன. மீனாட்சி ஒருவேளை நான் போன் பண்றத தொந்தரவா தான் நினைக்குமா? ச்சே, நம்ம மீனாட்சி எப்படிங்க அப்படி நினைப்பா? அவ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை எதுவும் கிண்டல் பண்ணிடக் கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். ஏங்க இல்ல சௌந்தர்யா, மீனாட்சிக்கு எப்பவும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை கண்ணு கருத்துமா பாத்துக்கிறது மட்டும்தான் என் மனசு முழுக்க ஓடிட்டு இருக்கு. அதனால தான் நான் இப்படி ஆயிடுறேன். ஏங்க ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக 4 நாள் அனுப்பியிருக்கீங்க, அதுக்கே இப்படி பண்ணீங்கன்னா நாளைக்கு அவளை இன்னொரு வீட்ல கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னங்க பண்ணுவீங்க? ஏங்க தெரியல சௌந்தர்யா, என் மகளை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. உங்க தங்கச்சி மீனாட்சியை பிரிஞ்சு இத்தனை வருஷமா எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரிதான் இருக்கணும். சௌந்தர்யா, நான் என் மீனாட்சியை மகளா நினைக்கிறத விட என் தங்கச்சி மீனாட்சியை தான் நினைக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல சௌந்தர்யா. என் மக மீனாட்சி பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி மீனாட்சி பிரிஞ்ச வலியும் வேதனையும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சது. ஒருவேளை மீனாட்சி ஒரு நாள் பிரிய வேண்டியது வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என் உசுறு போனா கூட சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆனா பிரிஞ்சு வாழ மாட்டேன். என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், நீங்க நம்ம மீனாட்சி நிரந்தரமா பிரியற மாதிரி எந்த சூழ்நிலையும் வராது. அவ கல்யாணத்துக்கு அப்புறமும் உள்ளூர்லயே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தா போச்சு. இது பாருங்க, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் தான் ஏதேதோ பேசி கண் கலங்க வச்சிட்டேன். ஐ எம் சாரி.